பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய ராஜாதி ராஜாவாம் நம்முடைய கத்தாதி கத்தருமாய் இருக்கிறவரை நாம் சந்தோஷமாய் ஆராதிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அவருடைய பிரசன்னத்திலே கலிகூறவும் கத்தர் உதவி செய்தார். அந்த மாலை வேளையிலும் கத்தர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம் 92வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நம்முடைய தேவன் உயர்த்துகிறவர். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை உயர்த்த விரும்புகிற ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி உயர்த்துவார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த உதாரணத்தை கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பல விதத்திலே பல காரியங்களை முன்னுதாரணமாக கர்த்தர் வைத்து காரியங்களை நடப்பித்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அப்படி இந்த பகுதியில் இந்த 92வது சங்கீதத்தில் சொல்கிறார், காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அல்லேலூயா. கொம்புனா 2 கொம்பு இல்ல, கொம்பினுடைய உயர்ந்த அனுபவம். கொம்பு என்பது அதிகாரத்திற்கு அடையாளம். அந்த அதிகாரத்தினாலே கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். நான் காலை ஆராதனையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் சில காரியங்களை. ஆண்டவர் அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில 3 அனுபவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாதாரணமாக நம்ம பார்க்கிற அந்த கொம்பு தான். அந்த கொம்பை நினைத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற செய்கிற சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வதற்காக அந்த உதாரணத்தை ஆண்டவர் உருவகமாக வைத்து பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். காலையில் சொன்ன முதலாவது, ஆண்டவர் கொம்பை உயர்த்தினார். இரட்சணிய கொம்பாகிய இயேசுவை கர்த்தர் உயர்த்தினார். அப்படி உயர்த்தினபடியினால தான், நமக்காக ஒரு கொம்பை எழும்ப பண்ணினபடியினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இன்றைக்கு சபையில வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார். நமக்கு விரோதமாய் இருந்ததான கொம்புகளை கர்த்தர் முறித்து போடுகிறார். இப்போ விசுவாசத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த காரியெல்லாம் நிற்குதோ அந்த மோவாபின் கொம்புகளை எல்லாம் இந்த 8வது மாசத்துல கர்த்தர் முறித்து போட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்மையே கர்த்தர் கொம்பாக உயர்த்துகிறார். அந்த கொம்பாக நம்மையே ஆண்டவர் உயர்த்தும் போது 4 வித கிரியைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அதில் 2 காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, நம்முடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில செய்கிற முதல் கிரியை என்னவென்று சொன்னால், எதெல்லாம் இழந்து போனமோ அதையெல்லாம் கர்த்தர் முளைக்க பண்ண விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப முளைக்க பண்ண போகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் புதிதாக எதையும் செய்ய போவதாக நமக்கு சொல்லலை. கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், பூமிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து எதெல்லாம் நாம இழந்து போனோமோ அல்லது எதெல்லாம் பறிக்கப்பட்டதோ எதெல்லாம் நசுக்கப்பட்டதோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப முளைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, விரிவா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை கர்த்தர் உயர்த்த போகிறார். பிறருக்கும் நமக்கும் உள்ள ஒரு சாட்சி என்னன்னா, நம்முடைய சாட்சியை ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். காலையில் சொன்னேன், அன்னாளை குறித்து நான் சொன்னேன். அன்னாள் வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தரை ஆராதிக்க போவார். வருஷத்துக்கு ஒரு தடவை தான். போகும்போதெல்லாம் அவளுக்கு இருந்தது பிரச்சனை தான். போகும்போது நல்லா போகும்போது சந்தோஷமா போவா, வரும்போது கண்ணீரோட தான் வருவா. ஏன்னா அவளுடைய சக்களத்தி அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. இவளுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு குழந்தை இருந்துச்சு. அவளுக்கு குழந்தை இருந்தபடினால இவளை ரொம்ப ஏளனம் பண்ணுவா, ரொம்ப நக்கலா பேசுவா. நம்ம பாஷையில் சொன்னா ரொம்ப நக்கலா பேசுவா, மனமடிவாக்குவாள். ஒரு புறம் கணவன்
ரெண்டு அவளுக்கு கொடுப்பதை காட்டிலும் இவளுக்கு 2 மடங்கு கொடுத்து இவளை சந்தோஷப்படுத்த நினைக்கிறான். நான் காலையில் சொன்னது போல ஒரு புறம் அன்னாளுடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுத்துகிற காரியம், இன்னொரு புறம் பார்த்தா துக்கப்படுத்துகிற காரியம். இது 2ல எது பெருசா இருந்துச்சுன்னா, சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை விட துக்கப்படுத்துகிற காரியம் பெரிதா இருந்தபடினால அவளுக்கு சாப்பிட கூட மனம் இல்லை, சாப்பாட்டை வெறுத்தாள். ஆனா தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்றா. ஜெபம் பண்ணும்போது அங்க இருக்க பாஸ்டர் கேட்கிறாரு. கேட்கும்போது சொல்றா, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் யாரு? மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அப்படி அவ ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த போது அவர் சொல்றா, என் கொம்பு கர்த்தராலே உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. அவ ஒரு பொருத்தனையோடு வைப்ப, நான் அதை பேச போறேன். பொருத்தனையோடு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தார். 3வது காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொம்பு உயர்த்தப்படும் போது ஆண்டவர் செய்கிற கிரியை. 75வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இங்கே ஆண்டவர் கொம்பு என்று சொல்வது என்ன? 3 வசனத்தை வாசிங்க. 75 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். தூணை போல நிறுத்தி இருக்கிறார். அது இல்லாமல் அது எல்லாம் என்ன பண்ணுச்சு? இப்ப உடைஞ்சு போச்சு. இப்ப 3வது காரியத்தை ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார்னா, இழந்து போன அங்கீகாரத்தை மறுபடியும் கர்த்தர் தருகிறார். இப்படி சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தடுக்கப்பட்டதான வெற்றியை கர்த்தர் திரும்ப தர போகிறார். விசுவாசிக்கிறவங்கள நன்றி சொல்லுங்க. நீங்களும் எவ்வளவோ முயற்சி செய்து பிரயாசப்பட்டு பார்த்திருப்பீங்க, வெற்றி தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த 8வது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய கொம்பை கர்த்தர் காண்டாமிருகத்தை போல உயர்த்தும் போது ஆண்டவர் செய்கிற கிரியை, தடுக்கப்பட்ட வெற்றியை இந்த 8வது மாதத்திலே கொடுத்து உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. மனுஷரும் நிலைத்து நிற்பதற்கு, எந்த தேசமும் நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவர் பிரமாணங்களை, ஒழுங்குகளை கடைபிடிப்பதற்காக சில கொள்கைகளை, சில தன்மைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்ல கவனிங்க, இதை செய், இதை செய்யாதே, இப்படி இரு, இப்படி இராதே. இதை சொன்னாதான் ரொம்ப கஷ்டமாயிடுது. சொன்னாதான் ரொம்ப என்ன பண்ணிடுது? கஷ்டமாயிடுது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் அதை சொல்றார், இப்படி செய், இப்படி இராதே என்று சொல்லி எல்லா தேசத்திற்கும் ஆண்டவர் சேர்த்து தான் கொடுத்தார். ஆனால் நடந்ததோ அவை எல்லாம் சீரழிந்து போனது, நியாயம் ஈடுபடவில்லை. அநியாயம் தான் அதிகமாயிட்டே வருது. இன்னைக்கு வாழ்கிற நம்ம வாழ்க்கை உலகத்திலையும் பாருங்க, நியாயத்தை விட அநியாயம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிகமாய் அது போய்கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எந்த தூணின் மேல் சமுதாயத்தை நிறுத்தினாரோ அந்த தூண் எல்லாம் இழந்து ஒடிந்து எல்லாம் கரைந்து போனது. அந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை நீதிமானாய் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய பிள்ளையை ஆண்டவர் நீதிமானாய் பார்க்கிறார். அந்த நீதிமானும் அந்த உலகத்துல தான் இருக்கிறான். பக்கத்துல சொல்லுங்க, அநீதி நிறைந்த இந்த உலகத்துல தான் நீதிமான கர்த்தர் நம்மை நிலைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நியாயம் எடுபடாத ஒரு உலகத்திலே தேவ பிள்ளையும் இருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயம் நம்ம கண்ணில் பார்க்கிறோம். இவ்வளவு அநியாயம், இவ்வளவு லஞ்சம், இவ்வளவு அநீதி இருக்கிற இடத்திலே நான் எப்படி வாழ்வது என்று சொல்லி நமக்கு நிறைய பேருக்கு கேள்வி எழும்பும். இவ்வளவு அநியாயம் நடக்குது, இவ்வளவு அநீதி செய்யப்படுகிறது, இவ்வளவு லஞ்சம் பெருத்து போயிருக்கிறது, இதிலே நான் எப்படி வாழ்வது என்று தவித்து கொண்டிருக்கும் போது
அவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பார்க்கிறார். உள்ளத்தை பார்க்கும் பொழுது 75 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. வீம்புக்காரரை நோக்கி வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். நல்லா கவனிங்க. உலகத்தோடு வாழ்கிற எல்லாரும் நாங்க எப்படி பிழைக்கிறோம் பாத்தியா, உனக்கு பிழைக்க தெரியல நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நாங்க எப்படியெல்லாம் பிழைக்கிறோம் பாரு என்று சொல்லி தங்களுடைய கொம்பை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், உயர்த்தி பேசுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொம்பை உயர்த்தாதே, அந்த கொம்பை உயர்த்தாதே. 75:5 வாசிங்க. இப்போ உங்கள் கொம்பை உயரமாய் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். இந்த உலக மனிதர்கள் உலகத்தோடு கூட இசைந்து வெற்றியை கொண்டாடுவதற்கு கொம்பை உயர்த்தும் போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் கொம்பை கொஞ்சம் உயர்த்தாத. அல்லேலூயா. புரிந்து கொள்வதை போல சொல்கிறேன். இவ்வளவு நெருக்கடியும் அனுகூலமும் ஒன்றும் இல்லாத இந்த உலகத்தில் ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்வது கடினம்தான். வாழ்வது கடினம்தான், கஷ்டம்தான். ஆனா பிழைக்க முடியாது நம்மால. ஏனென்றால் அவ்வளவு அநியாயம் இந்த உலகத்தில் பெருத்து போயிருக்கிறது. அந்த நேரத்தில் 75:6 வாசிங்க. இப்போ கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கர்த்தருடைய பிள்ளை ஒரு தீர்மானத்தை செய்கிறது. என்ன தீர்மானம்? எனக்கு இந்த சூழ்நிலையில எனக்கு தேவையான வெற்றி கிழக்கிலிருந்தும் வராது, மேற்கிலிருந்தும் வராது, வனாந்திரத்தில் இருந்தும் வராது என்று சொல்லும்போது உள்ளம் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்தில் வடக்கிலிருந்து வராது, தெற்கிலிருந்து வராது, வனாந்திரத்திலிருந்து வராது. நமக்கு உதவி எங்கிருந்து தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். இவ்வளவு அநியாயம் இருக்கும் இந்த உலகத்தில். எனக்கு கர்த்தர் எப்படியும் ஜெயம் தருவார் என்று கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். 75:7 வசனத்தை வாசிங்க. தேவனே நியாயாதிபதி, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளோ நியாயாதிபதிகளோ அல்ல, எனக்கு தேவையானதை தருகிற நியாயாதிபதிகளுக்கெல்லாம் மேலே இருக்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அதிகாரமோ எந்த அதிகாரியோ எனக்கு நியாயாதிபதியோ எனக்கு செய்ய முடியாது. இவர்களுக்கு மேலே நியாயாதிபதியாய் இருக்கிற என் தேவனால் எனக்கு செய்ய முடியும். அவர் நிச்சயமாய் கிருபை தருவார், நிச்சயமாய் எனக்காக கிரியை செய்வார். எப்போது கிரியை செய்வார்? 75 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். வசனம் சொல்லுது பாருங்க. நியமிக்கப்பட்ட காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைக்காக ஒரு காலத்தை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த காலம் நீங்க நினைச்ச காலத்தில் வராது. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க நினைச்ச நேரத்தில் ஆண்டவர் குறித்த அப்பாயின்மெண்ட் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குறித்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அன்றைக்கு யதார்த்தமாய் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் பேசின உடனே 75:9 வாசிங்க. இப்போ நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை அவருடைய பிள்ளை என்ன செய்கிறது? இன்னும் சொன்னது நடக்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார். உள்ளம் சொல்லுது, எனக்கு ஜெயம் கர்த்தரால் வரும் என்று ஆண்டவர் சொன்னார்.
அதற்கு ஒரு நாளை குறித்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த நாளிலே நிச்சயம் அது வரும் என்று சொல்லி சொன்ன உடனே இந்த நீதிமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? நானோ இதை அறிவித்து கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னும் நடக்கவே இல்லை, இன்னும் கிடைக்கவே இல்லை. நம்ம எப்படி தெரியுமா? கிடைச்சா கீர்த்தனம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில நடந்தா பாடல் வரும், துதி வரும். ஆனா இங்க நீதிமான், இங்க இருக்கிற நீதிமான் இன்னும் கிடைக்கல, இன்னும் வரல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொன்னவர் நிச்சயமாய் செய்வார் என்று அறிந்தவுடனே இதை சொல்லி நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை கீர்த்தனம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த 8வது மாதத்துல எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டார், நான் நம்புகிற ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆகவே நான் அவரை துதிப்பேன், நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னும் பெறவில்லை, பெறுவதற்கு முன்பு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்காக செய்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானுடைய கொம்பை உயர்த்துவேன். அல்லேலூயா. இந்த கொம்பு என்ன? இவருக்கு விரோதமாக சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில அவருக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும். ஆனால் ஜெயம் கிடைக்க வழியே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயம் கிடைக்கணும், ஆனா ஜெயம் கிடைக்க வழியே இல்லை. இவருக்கு வெற்றி கிடைக்க கூடாது என்று சொல்லி அவருக்கென்றே பிரச்சனையை குறித்து பல பேர் வழக்கு போட்டிருக்கிறாங்க, பல பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இவனுக்கு இது நடக்கவே கூடாது என்று சொல்லி அவன் மேல், நீதிமான் மேல அநியாய குற்றச்சாட்டுகள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் முன்னேறக்கூடாது என்று சொல்லி உங்கள் மேல அநியாய குற்றச்சாட்டுகளை பலர் சொல்லி இருக்கலாம். ஆனால் நல்ல கவனி, இந்த சூழ்நிலையில வழியே இல்லை, ஜெயிப்பதற்கு, முன்னேறுவதற்கு, வெற்றி பெற எந்த வழியுமே இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் செய்வது, என் பிள்ளை என்னை நம்பி இருக்கிறபடியினாலே நான் ஜெயம் என்னிடத்திலிருந்து என் பிள்ளைக்கு வரும். விசுவாசிக்கிறவங்களாம் கரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதத்தில் ஜெயம் எனக்கு உம்மிடத்திலிருந்து வரப்போகிறது, அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஜெயத்தை, வெற்றியை கொடுத்து என் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஜெயிப்பதற்கு வழியே இல்லாத நேரத்தில் அந்த கேஸ் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நினச்சிருப்பாங்க, இந்த லாயரை விட்டுட்டு, நம்மளும் சில நேரத்தில் நினச்சிருப்போம், இந்த லாயரை விட்டுட்டு வேற லாயரை என்ன பண்ணுவோம், இவரை விட பெரிய லாயரை பார்ப்போன்னு நினைக்கும் போது வழியே இல்லாத நேரத்தில் கர்த்தர் அவரை நோக்கி சொல்றார். பார்க்குற கண்களுக்கு, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த கண்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்து கொம்பை கர்த்தர் உயர செய்கிறார். அல்லேலூயா. எல்லா எதிர்பார்ப்புகள் மத்தியிலும் கர்த்தர் கொண்டு வருகிற வெற்றி, அதுதாங்க நம்முடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துவதற்கு அனுபவம். இப்ப 75 சங்கீதம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. வீம்புக்காரரை நோக்கி, வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி, துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும், கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய், உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள், பேசாதிருங்கள். இந்த 2 வசனங்களிலே ஜெயிக்காமல் இருப்பதற்கு தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் பயன்படுத்தி தங்கள் கொம்பை உயர்த்தி அவங்க எல்லாம் சொல்றாங்க, உனக்கு நடக்காது, உனக்கு கிடைக்காது என்று பேசும்போது கர்த்தர் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அவ நம்பிக்கையின் வார்த்தைகளை நிறைய பேர் நம்மகிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணாது, நடக்காது, உனக்கு இதெல்லாம் என்ன பண்ணாது, வாய்க்காது, உனக்கு இதெல்லாம் சரி வராது என்று சொல்லி பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இந்த என்னை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைய உயர்த்துவது நீ இல்லை, உயர்த்துவது நான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் என்ன மெஜாரிட்டி இருந்து என்ன சட்டத்திட்டங்களை போட்டாலும் கர்த்தருடைய பிள்ளையினுடைய கொம்பை ஜெயிக்க வைக்க எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்றாரு.
அல்லேலூயா. என் தேவனுக்கு தெரியும் எத்தனை பேர் கூட்டம் கூடி விடக்கூடாது என்று சொல்லி நினைத்து வந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எத்தனை பேர் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். இன்னொரு வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. குதிரை என்னதான் ஆயத்தம் பண்ணாலும் ஜெயத்தை கொடுக்கணும்னா அவர் இறங்கி வந்தாதான். குதிரை எவ்வளவு பலமுள்ளதா இருக்குதுன்றது முக்கியம் அல்ல, குதிரையை எப்படி பழக்குவித்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஜெயம் கொடுக்க கர்த்தர் இறங்கி வந்தாதான் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. நாங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையில் நீர் வைத்திருக்கிற வெற்றிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த வெற்றி உயர்ந்து நிற்க செய்வார். அப்போ உங்கள் இருதயம் இன்னும் கலிகூர்ந்து ஆண்டவரை துதிக்கும். ரோம நீதிமன்றத்தில் இயேசுவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஜெயித்தது. இயேசுவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அவர் நீதிமான் தான். இயேசுவை குறித்து வாசிக்கும் போது அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு குற்றம் செய்யலன்றது அங்க இருக்க எல்லா ஆளுகிறவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலே இயேசுவினுடைய காரியம் எப்படி தெரிந்ததுன்னா அநியாயமாய் தெரிந்தது. பத்மு தீவிலே யோவானுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருந்தேன் என்று திருவுளம் பற்றினார். இன்னொரு வாசிக்கும் போது மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணம் பாதாளத்திற்கு உரிய திறவுகோள்களை என் கையிலே உடையவராயிருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலக பார்வையிலே உங்க கேஸ் தோற்றது போல இருக்கலாம், ஆனால் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணி இந்த வெற்றியை ஆண்டவர் எப்படி திரும்ப செய்கிறார்? நிரந்தர வெற்றியாக மாற்றி, வெற்றியின் மூலம் நாம் மட்டுமல்ல உலகமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்து வசனம் சொல்லுகிறது, முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்க வெற்றியை கொடுத்து உயர்த்தி உங்களுடைய என்னுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக ஒரு புது சட்டமே வந்துச்சு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாகீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதிநிதிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் மந்திரிகளுக்கும் தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாகீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். நல்ல கவனிங்க. அப்படியே போதும் நானே சொல்லிடுறேன். என்ன சட்டம் அப்படின்னா, ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் 30 நாள் வரைக்கும் யாரும் வணங்கக்கூடாது. ராஜாவை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது? 30 நாள் வரைக்கும்
வணங்கக்கூடாது. இது வரைக்கும் இதற்கு முன்பும் இப்படி ஒரு சட்டம் இயற்றப்படலை, இதற்கு பின்பும் ஒரு சட்டம் என்ன பண்ணல, இப்படி இயற்றப்படவில்லை. ஆனால் சட்டத்தை தானியேலுக்கு என்றே விரோதிகள் கொண்டு வந்தார்கள். என் தேவனோ தானியேல் அந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் தோற்று போனது போல கெபியில கொண்டு போய் போடப்படுகிறான். ஆனால் கர்த்தர் தானியேலுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். சிங்கங்களில் கெபியில போடப்படுவதற்கு முன்பே தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். கர்த்தர் சொல்றாரு, அப்பா என் பிள்ளைக்காக நீ ஒரு சட்டத்தை கொண்டு வர. இது வரைக்கும் முன்னாடி இப்படி ஒரு சட்டம் இல்லை, பின்னாடி ஒரு சட்டம் இல்லை, இப்போ நானும் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன். இது வரைக்கும் நீ பார்த்ததில்ல, சிங்கத்தின் வாயை கட்டி நீ யாரும் பார்த்ததில்ல. இப்போ நான் சிங்கத்தின் வாயை கட்டுகிறேன், என் பிள்ளையை காப்பாற்றுகிறேன். அதே சிங்கத்தை வாயை நான் கட்ட விழுக்கிறேன், உன்னை என்ன செய்யுதுன்றதையும் பாரு. ஆண்டவர் கொம்பை உயர பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெற்றியை கொடுத்து கொம்பை உயரும்படி கர்த்தர் செய்கிறார். ராஜா சொல்றான், இந்த தானியேலின் தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி ராஜா சொல்லுகிற அளவுக்கு தானியேலுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நாலாவது ஆண்டவர் செய்கிற கிரியை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல், வானத்திலிருந்து அவர்கள். 1 சாமுவேலா வாசிங்க 2:10. கர்த்தரோ வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதியுங்கள். கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். உயர பண்ணுவார் என்று துதித்தாள். நாலாவது காரியம் என்ன தெரியுமா? பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள் மத்தியிலே அவருடைய பிள்ளையாக வாழ்பவர்களுக்கு எதிர்பாராத மகிமையையும் கனத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் என் வாழ்க்கையில் பாடுகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கொம்பை நான் இந்த மாத்தில் உயர்த்தும் போது நீ எதிர்பாராத கன மகிமை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். எத்தனை பேருக்கு ஆசை? கர்த்தர் தம்முடைய கொம்பை உயர்த்துவது என்றால் இழந்து போன அங்கீகாரத்தை திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை கர்த்தர் அகற்றி நம்முடைய சாட்சியை ஆண்டவர் உயர்ந்து நிற்க செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தடுக்கப்பட்ட வெற்றி கிடைக்க செய்கிறார். இந்த அபிஷேகம் பண்ணினவர் யார்? தாம் ஏற்படுத்தின ராஜா. ராஜாவாக அவர்தான் ஏற்படுத்தினார். ஆமென். ராஜாவாக அவர்தான் ஏற்படுத்தினார் என்பதற்கு அடையாளம் தான் அபிஷேகம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருந்தார், அவனை ஒரு ஸ்தானத்திலே வைத்தார். வைத்த உலகத்திலே இவன் மட்டும் தானே ராஜா? இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ராஜா இருக்கிறார்கள். எல்லா ராஜாக்களை போல இவனும் பட்ட அபிஷேகம் பெற்று ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம்? பலன் அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ராஜாவுக்கு பலன் அளித்து அவனுடைய கொம்பை ஆண்டவர் உயர பண்ணினார். எல்லார போல அவனுக்கும் ஒரு வேலை, எல்லார போல அவனுக்கும் ஒரு ப்ரொஃபஷன். கர்த்தர் அதை கிடைக்க செய்கிறார். கிடைக்க செய்த பின்பு தம்முடைய பிள்ளைக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்றை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் அவர் கொடுக்கிற பலன். எல்லாருக்கும் ராஜாபிஷேகம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், கர்த்தருடைய பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற ப்ரொஃபஷன்ல ஆண்டவர் இன்னொன்றை சேர்த்து கொடுக்கிறார்,
பலனை கொடுக்கிறார். பலனை கொடுத்து என்ன செய்கிறார்? அவனை போல இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் அவனை மட்டும் கர்த்தர் உயர்ந்து நிற்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார போல நமக்கும் ஒரு வாய்ப்பு வருகிறது. பக்கத்துல சொல்லுங்க, எல்லார போல நமக்கும் ஒரு வாய்ப்பு வருகிறது, நமக்கு ஒரு அந்தஸ்து வருகிறது, நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவனை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் செய்வார். என்ன செய்வார்? கொடுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கு, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வேற யாருக்கும் இல்லாத ஒரு பெரிதான கிருபையை, ஒரு பெரிதான ஞானத்தை அவர் பிள்ளைக்கு கத்த தருவார். அல்லேலூயா. மற்றவர்களால் காரியத்தை முடிக்க முடியாது, காரியத்தை தீர்க்க முடியாது. ஆனால் அவர் பிள்ளையை வைத்து அந்த காரியத்தை சுலபமா முடிக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருபையை கத்த தருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே உங்ககிட்ட இருக்காது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா படித்தவங்களா இருப்பாங்க, நல்ல அந்தஸ்து உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களால முடிக்க முடியாததை, அவங்களால தீர்க்க முடியாததை ஒன்றுமில்லாத அற்பமான கர்த்தருடைய பிள்ளையை கொண்டு அதை தீர்த்து வைக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கென்று ஒரு ஸ்பெஷலான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எதற்காக செய்கிறார்? என் பிள்ளை எல்லாரை போன்றவர்கள் அல்ல என்பதை காட்டுவதற்காக. அல்லேலூயா. என் பிள்ளை எல்லாரை விட தனித்து நிற்கிற ஒரு தனித்துவம் வாய்ந்தது. எத்தனை பேருக்கு அது ஆசை? இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே எல்லார போல இல்லை, எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையினுடைய கல்வி கூடமும் இருக்கும். கர்த்தர் ஒரு விசேஷ கிருபையை கொடுத்து அதை சிறந்து நிற்க பண்ணுவார். எத்தனையோ பிஸ்னஸ் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய தம்முடைய பிள்ளைக்கும் ஒரு பிஸ்னஸ் கொடுத்திருப்பாரு. அந்த பிஸ்னஸை செய்வதற்கு சிறந்த ஞானத்தை, அனுகூலத்தை கொடுத்து மற்றவைகளை விட உயர்ந்து நிற்க செய்வார். அல்லேலூயா. ராஜாவுக்கு பலன் கொடுத்து அவன் கொம்பை உயர்ந்து நிற்க செய்கிறார். தானியேல், அந்த உதாரணத்துக்கு வருவோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அங்க சொல்றாரு, தானியேலை போல, தானியேலை ஒரு அடிமையா தான் அங்க போகிறான். அவனை போல எத்தனையோ அடிமைகள் அங்க இருக்கிறாங்க. வாலிபர்கள் எல்லாம் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் ஒரு நாள் தேவன் தானியேல் தீர்மானம் செய்ததினாலே, என்ன தீர்மானம் செய்தான்? இந்த ராஜ போஜனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணான். பார்த்தீங்களா? அவன் தீர்மானம் பண்ணின அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்து தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளை பார்க்கிலும், எல்லா அறிவாளிகளை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தராக இருக்க தானியேலுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எல்லா பிள்ளையும் படிக்கிற ஸ்கூல்ல தான் நம்ம பிள்ளையும் படிக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் இல்லை, நம்ம பிள்ளைக்கு ஒரு ஸ்கூல் இல்லை. எல்லா பிள்ளையும் படிக்கிற ஸ்கூல்ல தான் நம்முடைய பிள்ளையும் என்ன பண்ணுது, படிக்கிறது. ஆனால் கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தால், கர்த்தரை மட்டும் பின்பற்றி வந்தால், கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்தால், அந்த பிள்ளைக்கென்று கர்த்தர் ஒரு விசேஷ கிருபையை நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பிள்ளை படிக்க மாட்டேன்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய பிள்ளை கர்த்தரோடு கூட நடந்தால்,
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டால், கூட படிக்கிற பிள்ளையை விட நம்முடைய பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் கொடுப்பார். கிருபையை கொடுத்து தனித்துவமா நம்முடைய பிள்ளையை கர்த்தர் நிற்க செய்வார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் எல்லாரும் கை வைத்து கேளுங்க. ஆண்டவர், இந்த மாதத்துல எங்க பிள்ளைகள் எல்லா படிக்கிற பிள்ளைகளை விட ஒரு தனித்துவமாய் நிற்பதற்கு உமக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே உம்மை சார்ந்து நடக்க, உம்மோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாய் குடும்பங்களாய் இருக்கும்போது ஒரு தனித்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறீரப்பா. சாலமோனும் அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் ராஜாவாக வந்தான். வந்தபோது சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுத்தார். என்ன பலன்? அவன் கேட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்து எல்லா ராஜாக்களை விட இந்த சாலமோனை கர்த்தர் சிறந்திருக்க செய்கிறார். 149வது சங்கீதம் 5வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 149 5வது வசனம் 9வது வசனம். பரிசுத்தவான்கள் மகிமையோட களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். இந்த கனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன பெயர் இங்கே கொடுக்கப்படுகிறதுனா பரிசுத்தவான்கள் என்கிற பெயர். அவர்களுக்கு பெருசா எதுவும் இருக்காது. ஆண்டவரை குறித்த நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஆண்டவருக்கு உண்மையாய் அவர்கள் இருக்கும்போது அவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுக்கிறார். 9வது வசனத்தை வாசிங்க. 149 9 வாசிங்க. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கனம், மகிமை அதுதான். கர்த்தர் வாழ்க்கையிலே உயர்த்துகிற கொம்பு அதுதான். இழந்ததை தருகிறார், கொம்பை முளைக்க பண்ணுகிறார், சாட்சியை நிமிர்ந்து நிற்க செய்கிறார், கொம்பை உயர்த்துகிறார். மறுக்கப்பட்ட, கிடைக்க கூடாதென்று கிரியை செய்கிற சூழ்நிலையிலே வெற்றியை கிடைக்க செய்கிறார். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் கொம்பை உயர்த்துகிறார். இந்த உலகத்தில் பாடுகள், வேதனைகள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே, நெருக்கங்களின் மத்தியிலே ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கும்போது அவர் பிள்ளைக்கு எதிர்பாராத கனத்தை, மகிமையை என் ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் பிறந்தபோது துக்கத்தோடு கூட தாய் பெற்றாள். எல்லாரும் அவனை பார்த்து நொந்து கொண்டாங்க. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபித்த போது யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கனத்திலும் மகிமையிலும் முடி சூட்டுகிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கனப்படுத்துவார். நாம் அவரை கனப்படுத்தினால் அவர் நம்மை கனப்படும். இது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நீங்க அவரை கனப்படுத்தினால் ஆண்டவரும் உங்களை என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் அவரை மேன்மைப்படுத்தினால் அவரும் நம்மை மேன்மைப்படுத்துவார். என் கொம்பை உயர்த்துவீராக. என்னுடைய வாழ்க்கையிலே பறிபோனதை இந்த மாதத்தில் கர்த்தர் கிடைக்க செய்வீராக. இருப்பதை அங்கீகாரம் பெற செய்வீராக. வெற்றி சிறக்க பண்ணுவீராக. கர்த்தராலே வரக்கூடிய கனம், மகிமை உண்டாக செய்வீராக. எதற்காக இதெல்லாம் தெரியுமா? இன்னும் உம்மை பற்றி நான் தைரியமாய் சொல்வதற்கு. அதற்காகத்தான் கர்த்தர் தமது ஜனத்தினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த 8வது மாதத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்வாராக. இதை செய்யணும்னா 2 கண்டிஷன். வேகமாக சொல்றேன். 89வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 89 17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். எங்கள் கொம்பு உயரும். என்னுடைய சாட்சி, எனக்கு வரவேண்டிய வெற்றி, கர்த்தரால் வருகிற கனம், மகிமை, இழந்து போன நன்மைகள் வரணும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அல்லேலூயா. என்னன்னா, உம்முடைய தயவினால்
என் கொம்பு உயரும். ஒருவேளை நாம ஆண்டவரே நான் போய் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் உமக்காக நடப்பித்திருக்கிறேன், இந்த காரியத்தை செய்து அதை செஞ்சிருக்கிறேன் என்று அவரிடம் போய் சாதன பட்டியலெல்லாம் நம்ம கொண்டு வந்தா கர்த்தர் உயர்த்த மாட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நாம போய் ஆண்டவரிடத்துல போய் நம்முடைய சாதன பட்டியலெல்லாம் போய் சொன்னா நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர்த்த மாட்டார். என்ன செய்திருந்தாலும் உயர்த்தப்பட சாதனைகள் உதவாது. உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் மட்டும்தான் என்னை உயர்த்தும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயர்வான நிலைக்கு போயிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய மேன்மை வந்திருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், அதெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொன்னா உயர்த்த மாட்டாரு, கொம்ப உயர்த்த மாட்டாரு. அவர் சொல்றாரு, உங்க கிருபை மட்டும்தான் அதை செய்ய முடியும். என் கொம்பு உயர்த்தப்படும்னா உங்க கிருபை வேணும். அதை ஒன்ன மட்டும் நான் கடைசி வரைக்கும் பிடித்து நிற்க எனக்கு கிருபை தாரும். உங்க கிருபையை மட்டும் நான் கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டு உம்மை சார்ந்து வாழ கிருபை தாருன்னு ஒரு அர்ப்பணத்தை செய்யுங்க. ரெண்டாவது 1 சாமுவேல் 1:10-15 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நேரம் ஆயிட்டு. அன்னாளுடைய வாழ்க்கையில கொம்பு உயர செய்து கர்த்தரை துதிக்க வைத்தார். பெரிய சாட்சி. அவருடைய சாட்சி என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்து விட்டது என்பதல்ல சாட்சி, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் சாட்சி என்ன தெரியுமா, என் பிள்ளையைத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றி இருக்கிறார். எல்லாருக்கும் பிள்ளை இருக்கு, எனக்கு பிள்ளை பிறந்துச்சு, அது சாட்சி இல்லை. என் பிள்ளைய மட்டும்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றி இருக்கிறார். என் பிள்ளையைத்தான், என் பிள்ளை மூலமாகத்தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண கர்த்தர் என் பிள்ளையைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சாட்சி. அல்லேலூயா. அதுதான் சாட்சியினுடைய தனித்தன்மை. அந்த லெவலுக்கு எந்த சாட்சியும் வர முடியாத நிலையில உயர்ந்திருக்க கர்த்தர் செய்தார். அதற்கு குறிப்பிட்ட வருடம் இதுவரை செய்யாத ஒரு தீர்மானம் செய்கிறாள். இது நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, எந்த வருஷமும் செய்யாத ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்தை அவள் செய்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வழக்கம் போல பலி செலுத்தி இந்த வருஷம் நான் திரும்பி போக மாட்டேன். அதான் அவள் செய்த முதல் தீர்மானம். எப்பொழுதும் வருஷம் வந்து பலி செலுத்திட்டு போவேன், இந்த வருஷம் பலி செலுத்திட்டு மட்டும் திரும்பி போக மாட்டேன். எல்லாம் முடிந்த பின்பு ஆலயத்தில் தரித்து நிற்பேன். அல்லேலூயா. நீங்க இந்த பகுதியில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எல்லாரும் பண்டிகை கொண்டாடி பலி செலுத்திட்டு போயிட்டாங்க, ஆனா அன்னாள் மட்டும் ஆலயத்தில் தங்கி இருந்தாள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆலயத்தில் தங்கி நிற்பேன்னு சொல்ற உறுதி. ரெண்டாவது உறுதி என்ன தெரியுமா, முந்தின ஜெபத்துக்கும் இந்த ஜெபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இதுவரைக்கும் நான் பண்ண ஜெபத்துக்கும் இப்ப நான் பண்ற ஜெபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். வாசிங்க 1 சாமுவேல் 1:11-12 வசனங்களை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உயிரோடு இருக்கும் சகல நாளும், உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சகரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நல்ல கவனிங்க. சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. முன்ன செஞ்ச ஜெபத்துக்கும் இப்ப செஞ்ச ஜெபத்துக்கும் 2 வித்தியாசம். ஒன்னு, இதுவரைக்கும் வருஷம் வந்தபோது பிள்ளை வேண்டும் என்று சொல்லிதான் அவள் கேட்டிருப்பாள். இப்ப கேட்கிறா, எனக்கு ஒரு மகன் வேண்டும், அது எனக்காக இல்ல, அது உமக்காக. இதுவரைக்கும் இருந்த ஜெபத்துக்கு விட இப்ப பண்ற ஜெபத்துல ஒரு வித்தியாசம், 2 வித்தியாசம். அதுல முதலாவது வித்தியாசம், இதுவரைக்கும் வருஷம் ஜெபம் பண்ணும்போது பிள்ளை தாரும் தான் ஜெபம் பண்ணேன். ஆனா இந்த வருஷத்துல இப்ப செய்யற ஜெபத்துல எனக்கு ஒரு மகனை தாரும்,
அதுவும் எனக்காக இல்ல, அந்த மகனும் கர்த்தருக்காக என்று சொல்லி கேட்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறாள். இரண்டாவது வித்தியாசம் என்ன தெரியுமா? 1:28 வாசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால், கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். நல்ல கவனிங்க. முதல் ஜெபத்துல மாற்றம் என்ன தெரியுமா? உமக்கு கொடுக்க மகனை தாரும் என்று சொல்லி கேட்டாள். ரெண்டாவது ஜெபத்துல என்ன தெரியுமா வித்தியாசம்? இதுவரைக்கும் வருஷா வருஷம் பண்ணும்போது பொருத்தனையே பண்ணல, ஆனா இப்ப ஜெபத்துல ஒரு மாற்றம் என்னன்னா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். நீர் ஒரு குமாரனை தந்தால் சவரகன் கத்தி அவன் மேலே பட விடமாட்டேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறாள். ஆண்டவர்கிட்ட இப்ப கேளுங்க, ஆண்டவரே வழக்கமான செய்கிற ஜெபம் அல்ல, இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை மாற்றிக்கொள்ள கர்த்தர் ஒரு கிருபையை தருவாராக. ஆண்டவர் உணர்த்துகிறபடி ஜெபிக்க ஒரு கிருபையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முழங்காற்படிடுவோம். முழங்காற்படியிட்டு ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினாலே இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவி. காண்டாமிருகத்தின் கொம்பினுடைய உயர்வு, கொம்புனா அதிகாரத்திற்கு அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு போய்விட்டது, முடங்கி போய்விட்டது, ஒடித்து போடப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை மறுபடியும் நான் முளைக்க பண்ணுவேன். எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டில் உடைஞ்சு போனதெல்லாம் இந்த மாதத்தில் முளைக்கட்டாண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனதெல்லாம் இந்த மாதத்தில் முளைக்க தொடங்குவதாக, முளைக்க தொடங்குவதாக. இரண்டாவது கர்த்தர் செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி தனித்துவமாய் உயர்ந்து நிற்க இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். மூன்றாவது, உங்களுக்கு இருந்த வரவேண்டிய வெற்றியை, தடுக்கப்பட்ட வெற்றியை கர்த்தர் உங்களுக்காக அவர் தரப்போகிறார். நாலாவது, உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள் மத்தியில் அவருடைய பிள்ளையாக நீங்கள் வாழும்போது எதிர்பாராத ஒரு கனத்தை, மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். இது 4 கிரியைகளை கொம்பை உயர்த்த ஆண்டவர் செய்யணும்னா 2 காரியம் நம்மிடத்தில் கேட்கிறார். உனக்கு எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு முயற்சிகள் நீ எடுத்து எல்லாம் நடந்தாலும் ஒன்றை மட்டும் மறக்காத, இது எல்லாம் இருந்தாலும் கிருபை இல்லைன்னா நடக்காது. ஆண்டவருடைய கிருபையை பற்றிக்கொள். அந்த கிருபையை சார்ந்து வாழ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ரெண்டாவது, அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை, 2 காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இதுவரைக்கும் அவன் ஜெபம் பண்ணினாள், ஜெபம் பண்ணாமல் இல்லை. ஆனால் முந்தின ஜெபத்திற்கும் இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் அவள் செய்கிற ஜெபத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். 2 வித்தியாசம். இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை தாரும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், இப்படிதான் ஜெபம் பண்ணா. ஆனால் இப்போ ஜெபம் பண்றா, எனக்கு ஒரு மகன் வேண்டும். அந்த மகனும் எனக்காக இல்லப்பா, உங்களுக்காகத்தான். ரெண்டாவது, இதுவரைக்கும் பொருத்தனை பண்ணல, இப்ப பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றா. நீர் குமாரனை தந்தால் அவன் மேலே சவரகன் கத்தி படாமல் நான் பார்த்து கொள்வேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ வழக்கமா செய்கிற ஜெபத்தை விட இன்றைக்கு உன் ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒப்புக் கொடுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த விரும்புகிறீர். நீர் அந்த கொம்பை போல உயர்த்தும் போது நீர் செய்கிற 4 கிரியைகளை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். அது கர்த்தருக்கு சாட்சியை ஏற்படுத்தட்டும்.
கர்த்தர் அப்படி செய்வாராக. நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொன்னது போல எங்க பிள்ளை கர்த்தர் விரும்புகிற நீதிமானாய் நடக்க உதவி செய்யும். கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதிமானாய் கிரியை செய்ய உதவி செய்யும். அந்த நீதிமானுடைய கொம்பை தான் நீர் உயர்த்துவீர். அந்த அனுபவம் எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கட்டும். அநேக சாட்சிகள் கர்த்தருக்கு எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.